ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இந்த பதிவு அதனுடைய தலைப்பு கேவியும் அந்த கேட்சும். இது கேவி ஸ்ரீனிவாசனை பற்றியது. 1965 பொங்கல் தினத்தன்று நாங்கள் சில கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவோம். எஸ்பெஷலி திருச்சியிலேருந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸு அவங்கெல்லாம் வருவாங்க. எங்களை கூப்பிடுவாங்க. வீனஸ் கிளப்னு எங்கள் டீமை கூப்பிடுவாங்க. மேட்ச் விளையாடுவாங்க. இன்வேரியபிளி தோற்று போவாங்க. ஆனால் தோக்கிறதுக்கோசரமே திருப்பி வருவாங்க. இந்த மேட்ச்சில் விசேஷம் என்ன என்றால் 1965 பொங்கல். எனக்கு டீமில் இடம் கிடையாது. என் கையில் ஒரு ஸ்கோர் ஷீட் இருக்கும். நான் ஸ்கோரர் தான், அதுக்கு மேலே என் ரோல் இல்லை. இவங்க நாங்கள் டாஸ் போட்டாங்க. அவங்க அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் டீம் வந்து கொஞ்சம் வசதியான டீம். எல்லாருக்கும் பேட் இருக்கும், எல்லாருக்கும் க்ளவுஸ் இருக்கும், கொஞ்சம் அப்டமன் கார்டு கூட இருக்கும். வசதியானவர்கள் அவர்கள். எங்கள் டீமில் ஒரு 2-3 பேடை வச்சுட்டு எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அப்புறம் விக்கெட் கீப்பர் க்ளவுஸ் கூட அவ்வளவு சௌகரியமாக இருக்காது. விக்கெட் கீப்பிங் பண்ணுறவன் கடைசியில் வந்து விரலை வலிக்கிறதுன்னு தான் வந்து நிற்பான். அது மாதிரியான டீம் எங்களுடையது. முதலில் டாஸ் போட்டது ஜெயித்ததில் அவங்க ஜெயித்தாங்க. நாங்கள் பவுலிங் பண்ணுறோன்னு பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் வீனஸ் கிளப் டீம் விளையாட ஆரம்பித்தது. பெரிய பாபு, குட்டி பாபு, வாசு இவர்களெல்லாம் தான் எங்களுக்கு ஸ்டார் பேட்ஸ்மேன். இவெல்லாம் ஆளுக்கு ஒரு 30 ரன் அடித்தா கூட போகிறோம், 100 தாண்டிடுவோம். நம்ம கேவி எதாவது அடித்தா சூப்பர். அந்த மேட்ச் நடந்தது. எனக்கு ஞாபகம், பெரிய பாவனுடைய ஸ்கொயர் கட் ரொம்ப அழகாக விளையாடுவான். அந்த மேட்ச் இந்த பிச்சு எப்படி இருக்கும்னா, வடக்கு தெற்கு திசையில் இருக்கும். வடக்கு பக்கம்தான் பேட்டிங் பண்ண முடியும். இடது மேற்கு தெற்கு பக்கத்தில் இருக்கிறதுல பேட்டிங் பண்ண முடியாத பவுலர் 2 தான். அதனால் 2 பக்கமும் ஸ்டம்ப் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பெரிய பாவனுடைய ஸ்கொயர் கட்டெல்லாம் நல்லா இருந்தது. வாசுவும் குட்டி பாவும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க. அப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் பெரிய எடுத்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் விட பெருசாக இருக்கும். அவன் 45-50 அடித்தாங்க. அது ஒரு பெரிய விஷயமாக போச்சு. அதுக்கப்புறம் கேவி விளையாடினார். கேவி விளையாடினான்னு சொல்லணுமா தெரியாது. கேவிக்கு எப்போயுமே அவசரம். ஸ்டம்ப் பக்கத்தில் அவர் நிற்க மாட்டார். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட். அவர் வந்து பாதி பிச்சுக்கு வந்துடுவார், இல்லை கால் பிச்சுக்காத அவுட் சைடில் இருப்பார். அந்த மாதிரி விளையாடினான் கேவி. விளையாடி ஒரே ஒரு 4ஓட அவனோட ஸ்கோர் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஸ்டம்ப்டு ஆனான். அவன் ஸ்டம்ப்டு ஆன விஷயந்தான் விசேஷமாக இருந்தது எனக்கு. மிடில் ஆஃப் த பிச் வந்துட்டான் பேட் எடுத்துட்டு. அந்த பவுலர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பவுலிங் செய்ய கேவி பாலை மிஸ் பண்ண அந்த விக்கெட் கீப்பரும் ரொம்ப சமத்தா பிடிச்சிட்டார். அதை பிடிச்சி ஸ்டம்பிங் பண்ண அவசரமே இல்லை, நிதானமாக வந்து ஸ்டம்ப்டு பண்ணார். அது ஸ்டம்பிங் விக்கெட்னு சொல்ல முடியாது, அது ரன் அவுட் மாதிரி இருந்தது. ஏன்னா மிடில் ஆஃப் த பிச்சில் ஒருத்தன் இருக்கிறார், அவுட் ஆகிறான்னா அதை என்ன சொல்ல முடியும். இது மாதிரியாக நாங்கள் திணறி 120 ரன்களை சேர்த்து விட்டோம். இப்பொழுதும் அவங்க மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் திருச்சி அந்த டீம் பேட் பண்ணினாங்க. குட்டி பாபு அருமையாக பவுல் செய்வான். ஒரு மெல்லிசன் ரொம்ப ஸ்லோ பவுலிங் தான். அவன் அழகாக ஆஃப் ஸ்பின் போடுவான். பேட்ஸ்மேன் சில பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் ரன் அடிக்க முடியாதபடி டிஃபென்ஸாக செய்யும்படியாக இருக்கும். இப்படியே விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்கள் 46 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து விட்டார்கள். ஜெயிப்பது என்பது சிரமம் என்று அவர்களுக்கு தோன்றியது போலும். ஆனால் அந்த 5th கடைசி அந்த ரீசெண்டாக இறங்கின பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் துணிச்சலாக விளையாடினான். கேவி பாலை லெக் ஸ்கொயரில் அடித்தான்.
குட்டி பாபு பால ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ் ஒரு 4 பண்ணினான். அதுக்கப்புறம் இப்படி ஆகிட்டு இருந்தது. இப்போ 46 ஃபார் 4 அப்படிங்கிற நிலமையில குட்டி பாபுவினுடைய பாலை அந்த பேட்ஸ்மேன் வந்து உயரம் அடித்தான். நம்ப முடியாத உயரம். இந்த மாதிரியெல்லாம் இது மாதிரி லோக்கல் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி உயரம்லாம் பார்க்க முடியாது. அதாவது அந்த ஸ்ரீரங்கம் பாய்ஸ் ஹை ஸ்கூல் கிரவுண்டில் இவன் இந்த பேட்ஸ்மேன் நார்த்து வெஸ்ட்டில் இருந்து இருந்த அந்த பாலை அடித்தான். அது கிரவுண்டருக்கு சவுத்து ஈஸ்ட் பக்கம் போயிட்டு இருந்தது. மேலே என்னோடய எஸ்டிமேட்டில் ஒரு 60 அடி உயரமாக இருக்கும் பால். அது மேலே போயின்ட்டுருக்கு. கீழே விழப்போகிறது அந்த கார்னரில், அது பக்கத்தில் தான். கேவி மேலே பார்த்து கொண்டே ஓடுகிறான். நடுவில் வந்த கோல் போஸ்ட்டையும் சாமர்த்தியமாக தவிர்த்து பாலை நோக்கி ஓடுகிறான். அந்த உயரத்தை போய் அந்த கார்னரில் பிடிச்சான் பாருங்க. இது ஒரு டெஸ்ட் மேட்ச் கேட்ச்சு. என்னோடய கணக்கில் கேவிக்கு அப்பொழுது 31 வயசு இருக்கும். ஆனால் அவன் ஓடின வேகம், அவன் அந்த பந்தை பிடிச்ச அழகு எல்லாம் இருக்கு பாருங்க. அது ஒரு டெஸ்ட் மேட்ச் கேட்ச்சு தான் அது. இவர் இப்படி லோக்கல் டீமுக்கெல்லாம் விளையாடின்னு இருக்கார் இவர் அப்படின்னு கூட எனக்கு தோணும். ரொம்ப அழகான அந்த கேட்ச்சு. இதைத்தான் நான் சொல்கிறேன். கேவியும் அந்த கேட்சும் என்று. அது 1965 பொங்கல் அன்று அந்த விக்கெட் விழுந்த அப்புறம் அவங்க மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டீம் அவங்களாவே முன் வந்து நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கொண்டு மேட்ச் முடிவு பெற்றது. இந்த கேவியினுடைய கேட்ச் எனக்கு என் கண்முன் எப்பொழுதும் நிற்கும். ரொம்ப 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 சாமர்த்தியமாக பிடித்தான் கேவி. இதுதான் கேவி. விளையாட்டில் என்ன சொல்கிறது சொல்லுங்க. அப்படி எல்லாவற்றிலையும் சாமர்த்தியம். எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, நாங்கள் ரோட்டில் விளையாடின அந்த வாலிபால் வாலிபால்லையும் அவன் அழகாக விளையாடுவான். இதுதான் அந்த கேவியும் அந்த கேட்சும். 1965 பொங்கல் தினத்தன்று ஸ்ரீரங்கம் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் நடந்த வீனஸ் கிளப்புக்கும் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் திருச்சிக்கும் நடந்த மேட்ச். இதைத்தான் பதிவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.